அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை அபகரித்த வழக்கு ஜூலை 24ஆம் தேதி அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என்று சென்னை சிறப்பு நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். இது குறித்தான விவரங்கள். சென்னை கிண்டியில் உள்ள தொழிலாளர் காலனி காலனியில் எஸ்கே கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த சிட்கோ நிலத்தை தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மேயராக இருந்தபொழுது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேடான ஆவணங்கள் மூலம் தனது மனைவி காஞ்சனாவின் பெயருக்கு மாற்றம் செய்துள்ளதாக சைதாப்பேட்டையை சேர்ந்த பார்த்திபன் என்பவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் போலி ஆவணம் தயாரித்தல், ஏமாற்றுதல், கூட்டுச்சதி மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவிக்கு எதிராக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் 2019ஆம் ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. தன்மீதான அந்த வழக்கை ரத்து செய்ய கோரி மா சுப்பிரமணியன் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்தும் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி மா சுப்பிரமணியன் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அந்த மூல வழக்கானது சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வெங்கடவரதன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மா சுப்பிரமணியன் தரப்பில் தன்மீதான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ய மறுத்ததை எதிர்த்து, அதாவது தன் மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் கோடை விடுமுறை காரணமாக அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படவில்லை என்பதால் குற்றச்சாட்டு பதிவு நடைமுறையை ஒத்திவைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கில் எந்தவித கூடுதல் கால அவகாசம் வழங்க முடியாது என கூறி அடுத்த விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்தை பெற வேண்டும் என நீதிபதி அறிவுறுத்தினார். இல்லையென்றால் ஜூலை 24ஆம் தேதி மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி மீது குற்றச்சாட்டு பதிவு நடைமுறை மேற்கொள்ளப்படும் எனவும் கூறிய நீதிபதி விசாரணை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.